இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல என்னோட ஆங்குலர் ஸ்பீடு ஒமேகாவோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும்? ஸ்பீடு சேமா? அப்ப ஆங்குலர் ஸ்பீடு என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட். ஓகேவா? சரி, ஆங்குலர் ஸ்பீடு தானே, இங்க வந்து மேக்னிடியூட் போடணும்னு அவசியம் இல்லை. இதோட டைரக்ஷனும் சேமா தான் இருக்கும். ஏன்னா நல்லா பாரு, ஒரு பார்ட்டிகல் இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு வச்சுக்கலாம். நீ தம்ப் ரூல் யூஸ் பண்றேன்னு சொன்னா நீ எங்க போய் எடுத்தாலும் என்னோட ஒமேகா எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? அவுட்வர்ட் தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன்ல இருக்கேன்னு வச்சுக்கலாம். என்னோட ஒமேகா எப்படி இருக்கும்? உள்ளார தான் போகும். கரெக்டா இல்லையா? ஸோ கரெக்டாக தான் போட்டேன். மேக்னிடியூட் தானே, ஸ்பீட்னா மேக்னிடியூட் தானே எடுப்பேன். அப்போ நீ நல்லா பார்த்தனா ஒமேகா என்னவா தான் இருக்கும்? கான்ஸ்டன்ட். ஆங்குலர் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? ஆங்குலர் வெலாசிட்டி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாது. கரெக்டா இல்லையா? கான்ஸ்டன்ட். லீனியர் ஸ்பீட் என்னவா இருக்கும்? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். கான்ஸ்டன்ட். கரெக்டா? எனர்ஜி என்ன? எனர்ஜி பார்த்தனா half mv². சரியா? சோ இது வந்து ஸ்கேலர் குவாண்டிட்டி. எனர்ஜி வந்து ஸ்கேலர் குவாண்டிட்டி. அப்ப இது என்னதான்? கான்ஸ்டன்ட் தான். வெலாசிட்டி என்னவா இருக்கும்? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல வெலாசிட்டி என்னவா இருக்கும்? வெலாசிட்டி எப்படிடா கான்ஸ்டன்ட்? ஸ்பீடு தான் கான்ஸ்டன்ட். வர வெலாசிட்டி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஆங்குலர் வெலாசிட்டி டைரக்ஷன் தான் அவுட்வர்டே இருந்துச்சு. லீனியர் வெலாசிட்டி டைரக்ஷன் என்ன ஆகுது? சேஞ்சஸ். இது என்னது? சேஞ்ச். மொமெண்டம் ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டு வெலாசிட்டி. வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா மொமெண்டம் என்ன ஆகும்? ஆங்குலர் ஆக்சலரேஷன். இப்போ எதுக்கு அங்க கை போச்சு உனக்கு? முட்டு கொடுக்கும். ஒன்னு எடு, கை எடு. ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன? ஆல்பா. ஆங்குலர் ஆக்சலரேஷன் என்னது? ஆல்பா. கான்ஸ்டன்ட் ப்ரோ. ஆல்பா பார்த்தனா d omega by dt யா? எஸ். ஒமேகா என்ன? கான்ஸ்டன்ட். அப்ப கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும்? 0. டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன? r into alpha. ஆல்பா 0 ன்னு சொன்னா டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் என்னதான்? 0. அப்ப நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம என்னது ஒரு பேருக்கு சொன்னாலும் சரி, ஆனா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இஸ் நான் யூனிஃபார்ம் மோஷன். நான் ஏன் இப்படி சொல்றேன்? ஏன்னா இதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. கரெக்டா இல்லையா? ஆக்சுவலா இங்க வந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனே சொல்லல. சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் என்ன ஆகுது? சேமா சேஞ்சா? கான்ஸ்டன்ட். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட் இல்ல இன்கிரீசிங். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனால பாரு, பார்ட்டிகல் இங்க இருக்கிறப்ப இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இங்க இருக்கிறப்ப இந்த டைரக்ஷன், இங்க இருக்கிறப்ப அப்ப டைரக்ஷன் என்ன ஆகுது? அப்ப சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் சேஞ்ச். அப்ப இது என்ன ஆக்சுவலா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொன்னா இட் இஸ் an accelerated motion. கரெக்ட்டா இல்லையா? எஸ். பட் இது எனக்கு தேவையில்லை. பட் ஆனா எல்லா மோஷனும் accelerated motion தானே. ஆக்சலரேஷன் 0 இருந்தா அப்ப அந்த மோஷனே நடக்காதுல்ல. ஏன்? வண்டி 60 ஸ்பீட்ல போய்க்கிட்டே இரு, வண்டி ஆக்சிலரேட் பண்ணாது. 60 ஸ்பீட்ல நீ பாட்டுக்கு போலாம்ல. கம்மியாகும் ஸ்பீடு. எப்படி கம்மியாகும்? நீ பாட்டுக்கு 60 ஸ்பீட்ல போய்க்கிட்டே இருப்ப. புரியல?